யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை வச்சு கதை யோசிக்கலாம்? வெறுங்கை என்பது மூடத்தனம், வீரர்கள் 10 மூலத்தனம் அப்படின்னு தாராபாரதியே சொல்லியிருக்கிறாரே. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம விரலை வச்சே இன்னைக்கு கதை சொல்லிடுவோமா? ஷியர். ஓகே, இந்த 5 விரல் தான் இன்னைக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு இந்த சின்ன விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் சொல்லிச்சான், நான் தான்ப்பா பெருசு, ஏன்னா நான் தான் குட்டியாக இருக்கேன், அதனால் எந்த சந்துக்குள்ளே வேணாலும் பூந்து வந்துடுவேன் அப்படின்னு இந்த விரல் சொல்லிச்சான். இந்த மோதிர விரல் சொல்லிச்சான், இல்லை இல்லை நான் தான் பெருசு, ஏன்னா என்னுடைய விரலுக்கு தான் ஆபரணங்கள்லாம் போடுறாங்க, அதனால் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். இந்த நடுவிரல் இருக்கே, நடுவிரல் என்ன சொல்லிச்சான், நான் தான் எல்லாத்த விட ஹைட்டாக இருக்கேன், அதனால் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து இந்த ஆள்காட்டி விரல் சும்மா இருக்குமா, நான் தான்ப்பா உங்களையே சுட்டி காமிக்கிறேன், அதனால் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த விரல் சும்மா இருக்குமா? இருக்காது. என்ன சொல்லிச்சு, நான் தான்ப்பா மிக பலசாலி, எந்த பொருள் கொடுத்தாலும் குண்டா இருக்கிறதுனால நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சான். இவங்க எல்லாம் இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். சரி, யார் பலசாலி அப்படின்னு ஒரு காம்படிஷன் எதுக்காச்சும் போய் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 5 பேரும் ஒரு காம்படிஷனுக்கு போகிறாங்களாம். அந்த காம்படிஷனில் சிங்கிள்ஸாகவும் பங்கேற்றுக்கலாம், இல்லை குரூப் ஈவெண்ட்லேயும் பங்கேற்கலாம். இந்த 5 பேர் என்ன பண்ணாங்க, சிங்கிள்ஸில் போய் ஆளுக்கு ஒருத்தர் பேர் கொடுத்தாங்க. உள்ளே போய் தான் காம்படிஷன் என்னன்னு சொன்னாங்களா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ, அதிக நேரம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோ, அதிக சத்தம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். ஃபஸ்ட்டு சுண்டு விரல் போகுது. எவ்வளோ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? சவுண்டு கேட்குது? ஒன்றும் கேட்கல. அடுத்தது நம்ம அடுத்த ஹீரோ வராரு, இந்த விரல் போகிறாரு, கேட்டுச்சு? அடுத்தது நம்ம அடுத்த ஹீரோ வராரு, ஏதோ லைட்டாக கேட்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த ஹீரோ வராருப்பா, அடுத்த ஹீரோ நம்மளே கட்டுறாரு இல்லையா, எப்படி சவுண்டு போடுறாருன்னு பார்ப்போம். சவுண்டு வருது, ஏதோ கொஞ்சோண்டு பரவாயில்ல. அடுத்த நம்ம மெயின் ஹீரோ இவர் வராரு, அடுத்தது வந்து தட்டுறாரு, ஒன்றும் வேலைக்காகல. அப்புறம் யாருமே வின் பண்ணல. அடுத்தது இவங்க 5 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த ப்ரைஸை வாங்கியே தான் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரின்னு என்ன பண்ணாங்க, அந்த காம்படிட்டர்கிட்ட போய் நாங்கள் குரூப் ஈவெண்ட்லேயும் பங்கேற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 பேரும் போய் ஒரே டீமில் குரூப் ஈவெண்ட்டில் நேம் தராங்க. போய் அங்கே நேம் தராங்க, திருப்பி அந்த காம்படிஷனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 5 பேரும் சேர்றாங்க. இன்னைக்கு கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு 5 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாரு கிளாப்ஸு. 5 பேரும் சேர்ந்து கப்போட வெளியே வராங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. இந்த கதையோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.